இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு நாளும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விதத்துல நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த நச்சு பொருள்கள் பெரும் ஆபத்தை நம்ம உடலுக்கு ஏற்படுத்தக்கூடியது. இதை அன்றாடம் நம்ம உடம்பை விட்டு வெளியில கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இன்னைக்கு பல வழிகளில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ நோயை கட்டுப்படுத்துறதுல மட்டும் இல்லை, ஈவன் உடல் எடை குறைக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும்னாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு டீடாக்சிஃபிகேஷன் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிச்சுட்டு வருது. ஏன் டீடாக்சிஃபிகேஷன் வேணும்? ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்றுவதற்கான ஒரு வழி. ஸோ செரிமான கோளாறு இருக்கிறதுனால, மலம் சரியாக கழிக்க முடியல, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறதுனால, லிவர் ஃபங்க்ஷன்ஸ், கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதனாலேயும் உடல் ஆரோக்கியம் கெட ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள அதிகமான நச்சு பொருளை தக்க வைக்கக்கூடியது. ஏன்னா அதனால நம்ம உடம்புல சில ரூட்ஸ் இருக்கு. ஸ்கின், சதை இருக்கலாம், இல்ல சளி இருக்கலாம், இருமல் இருக்கலாம், தும்மல் இருக்கலாம். இது மாதிரி நிறைய வழிகள் நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்ப இந்த வழிகள் இதெல்லாமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். செரிமான பிரச்சனையோ இல்ல குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த நச்சு பொருள்களை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உறுப்புகள், ஒண்ணு லிவர் கல்லீரல், மற்றொன்று கிட்னி சிறுநீரகம். ஏன்னா இந்த ரெண்டு உறுப்புகள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நச்சு பொருள்கள், கழிவுகள், இது எல்லாமே உடம்பு விட்டு வெளியில கொண்டு வரக்கூடியது. அப்ப இதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு வாழ்நாள் முழுக்க நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்கள் தங்க வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த நச்சு பொருட்கள் தங்கறதுனாலேயே எத்தனை விதமான நோய்கள், கேன்சர் மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல லிவர் டாக்ஸிசிட்டி, முக்கியமாக கல்லீரல். ஸோ கல்லீரல்ல அதிகமாக நச்சு பொருள்கள் சேர ஆரம்பிக்கும் போது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்போடையும் சேர்ந்து கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொழுப்பு அப்படிங்கும்போது ரத்த ஓட்டத்துல இந்த கொழுப்பு போகும்போது நம்ம உடல் முழுக்க இந்த கொழுப்பு பரவ ஆரம்பிக்குது. அந்த கொழுப்போட சேர்ந்து இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் இதுவும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அதனால்தான் நம்ம உடம்புல இருந்து எலிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் இருக்கலாம், கல்லீரல் இருக்கலாம், சிறுநீரகம் இருக்கலாம், இந்த மூன்று ஃபங்க்ஷன்ஸுமே எப்போதுமே ஹெல்த்தியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட என்ன ஆகும்னா இந்த நச்சு பொருள்கள் உடம்புல இருந்து வெளியேற்றதுல பல சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா நச்சு பொருள்கள் நம்ம உடம்புல எங்க போய் தங்க ஆரம்பிக்குது? உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள தங்க ஆரம்பிக்கும். இப்ப செல்களுக்குள்ள இந்த நச்சு பொருள்கள் போய் தங்கிருச்சு அப்படின்னா, அப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இது செல்களுக்குள்ள போய் சேர முடியாது. ஏன்னா ஏற்கனவே என்ன ஆகுது? செல்களுக்குள்ள அத்தனை விதமான நச்சு பொருள்கள் தங்கி இருக்கு. பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள்ல இருக்கக்கூடிய செல்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. லிவர்ல இருக்கக்கூடிய செல்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழும். அதுக்கப்புறம் இந்த செல்கள் இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும். சிகப்பணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சில நாட்கள், ஒரு 3 நாட்கள் வரைக்கும் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செல்கள் இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும். அதே போலதான் வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழும். அதுக்கப்புறம் அந்த செல்கள் இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும். அப்ப தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த செல்கள் இது புதுப்பிக்கப்படுது. இந்த செல்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னா செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் முழுமையாக உடம்பு விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கணும். சோ அதனாலதான் இது நம்ம வேர்வை மூலமாக, சளி மூலமாக, இருமல் மூலமாக, சிறுநீரகம் மூலமாக, மலம் மூலமாக இந்த நச்சு பொருள்கள் நம்ம உடம்பு விட்டு அன்றாடம் வெளியேறிட்டு இருக்கு. அப்ப இது வெளியேறாமல் உடம்புக்குள்ளே தங்க ஆரம்பிச்சிச்சுன்னா பலவிதமான நோய்கள் உடம்புக்குள்ள ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக அமையக்கூடியது. என்னென்ன வழிகள் நம்ம உடம்புக்குள்ள இந்த நச்சு பொருள்கள் அதிகமாக போக ஆரம்பிக்கும்? ஏன்னா ஒரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள முக்கியமாக கல்லீரல்ல அதிகமாக நச்சு பொருளோட லோடு வந்து அதிகமாகும். ஒண்ணு முக்கியமாக காஃபி அண்ட் சில கூல்ட்ரிங்க்ஸ். ஏன்னா முக்கியமா இந்த காஃபி அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கெஃபின். ஸோ இந்த கெஃபின் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையில ஒரு நார்கோட்டிக்ஸ், அதாவது போதை ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. அப்ப இந்த கெஃபின் இது நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக சேரும்போது இது கல்லீரலை பாதிக்க ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை.
சரியான நேரத்துல பசி எடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம உணவு எடுக்காமல் இருக்கிறதும் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அலர்ஜி, ஒவ்வாமை, சில காரணங்களால நம்ம உடல் ஏற்படுத்தக்கூடியது இந்த அலர்ஜி. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுப் பொருளுக்கு வெளியேற்றுவதற்காக நம்ம உடல் காட்டக்கூடியதான் இந்த அலர்ஜி. அதே போல ஃபுட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சில உணவுகள், கெட்டுப்போன உணவுகள், இல்ல பழைய உணவுகள், இல்ல ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள அது செட் ஆகாது. இமீடியட்டா என்ன ஆகும், வாமிட் வழியாகவோ இல்ல மோஷன் வழியாகவோ இந்த உணவுகள் உடம்பை விட்டு வெளியில தள்ள ஆரம்பிக்கும். முக்கியமாக நிலம். ஸோ விவசாயம் பண்றாங்களா, அப்ப நிலத்துல இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த உணவுக்குள்ளேயும் என்ன ஆகுது, நச்சுப் பொருட்கள் அதிக தங்க ஆரம்பிக்குது. இந்த நச்சுப் பொருட்கள்னாலுமே நம்ம உடம்புக்குள்ள போகும்போது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அடிப்படையாக நம்ம உயிர் வாழறதுக்கு என்ன தேவை, 3 விஷயங்கள் தான் தேவை. தட் இஸ் காற்று, தண்ணீர் அண்ட் உணவு. ஆனா இது 3மே இன்னைக்கு தொடர்ந்து நச்சுப் பொருள்களாக பாதிக்கப்பட்டு வருது. ஸோ இதை நம்ம எடுக்கும்போதும் இதனாலையுமே அதிகமாக நச்சுப் பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ள சேர ஆரம்பிக்கும். அதிக அளவுல உடல் உழைப்பு. ஸோ தொடர்ந்து அதிக நேரம் ரெஸ்ட் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ரெப்ளனிஷ்மெண்ட், அதை புதுப்பிக்கக்கூடிய நேரத்தை நம்ம ஒதுக்காம அதிக நேரம் உழைக்கிறதுனாலுமே என்ன ஆகுது, உடம்புல இந்த நச்சுப் பொருட்கள் சேர ஆரம்பிக்கும். இதுவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில பழக்க வழக்கங்கள். ஒன்று சிகரெட்டை குடிக்கிறது, புகையிலை, ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே நேரடியாக செல்களை பாதிக்கும். அடிக்ஷன் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சிகரெட்ல இருந்து இல்லை ஆல்கஹால்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன்ஸ் இது நம்ம ஒரு செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீனோட போய் சேர்ந்துடும். ஸோ புரோட்டீன் பைண்டிங், கெட்ட புரோட்டீன் பைண்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அப்ப நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் எடுத்தாலுமே அது செல்களுக்குள்ள போகாது. ஸோ இந்த கெட்ட புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே சிகரெட் குடிக்கணும், இல்ல புகையிலை போடணும், இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் வந்து டெய்லி எடுக்கணும் அப்படின்னு அந்த அடிமைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த நச்சுப் பொருட்கள் செல்களுக்குள்ள போய் தங்குறதுனால. சில வகையான மெடிசின்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான மெடிசின். ஸோ இந்த மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகும், இது முக்கியமாக கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஸ்டெராய்ட்ஸுமே அதிக அளவுல உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. அதே போல ஓடிசி மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்மளே மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணாம, டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணாம நம்ம மெடிசின்ஸ் வாங்கி நம்ம போடுறது. ஏன்னா மோஸ்ட்லி மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்கேஸ் வேலைக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவ்வளோ எஜுகேட்டடா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பிஃபார்ம் டிஃபார்ம் ஓனர் அவர் மெடிக்கல் ஷாப்ல இருக்க மாட்டார். அப்போ யாரோ ஒருத்தர் தான் கடையில் வேலை பார்க்குற பசங்க நம்ம ஒரு சிம்டம்ஸ் சொன்னோமா அந்த சிம்டம்க்கு ஏதோ ஒரு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபாஸ்டா அது ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹை டோஸ் மெடிசின்ஸை முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஹை டோஸ் மெடிசின்ஸ் எடுக்கிறதுனாலுமே இதுவும் நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அக்யூட், ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், நோய் தொற்று, இதனாலே பாதிப்பு ஏற்படலாம். இல்ல கிரானிக் இல்னஸ், டயபெட்டிஸ், இல்ல ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய சில நோய்கள், அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் எதுவுமே என்ன பண்ணலாம், நம்ம உடம்புல அதிக நச்சு பொருள்களை சேர வைக்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் 4 விதமாக நம்ம பிரிக்கலாம். 1 பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், அதிக அளவில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு. 2வது மென்டல் ஸ்ட்ரெஸ், மனதளவில் ஏற்படக்கூடிய அதிக அழுத்தங்கள், பாதிப்பு. 3வது சோசியல் ஸ்ட்ரெஸ், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். 4வதா பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், சுற்றுப்புற சூழல், இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதுவும் நம்ம உடல் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், முக்கியமாக வெள்ளை சர்க்கரை, அதே போல பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள். இது போல நிறைய காரணங்களால, ஏன்னா அன்றாடம் இது எல்லாம நம்ம இருக்கிறதே கிடையாது. ஸோ இத்தனை விதமான விஷயங்கள் இது எல்லாமே தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்களை அதிகமாக்க கூடியது. அப்ப நம்ம உடல் இதை எப்படி வந்து எதிர்கொள்ள முடியும்? ஏன்னா பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டீடாக்சிபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்குங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்கும்? நுரையீரல் மூலமாக, சருமம் மூலமாக, குடல்கள் மூலமாக வரக்கூடிய நச்சு பொருள்கள் இது எல்லாமே நேராக கல்லீரல போய் சேரும். ஏன்னா லிவர் அதுதான் அதிகமாக அந்த டாக்ஸிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த நச்சு பொருள்கள் இது எல்லாமே ரத்தத்துல கலந்து லிவருக்குள்ள போகுது. ஸோ லிவர் ஒரு பவர்ஃபுல் பிளட் பியூரிஃபையர். அப்ப இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே லிவர்ல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்டு நல்ல ரத்தம் திரும்ப ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்ல இருந்து பம்பிங் மூலமாக எல்லா உடல் உறுப்புகளுக்கும் போய் சேரும். அப்ப லிவர்ல இருக்கக்கூடிய இந்த நச்சு பொருள்கள், கழிவுகள் இதெல்லாமே என்ன ஆகுது,
நம்ம உடம்புல ஏதோ ஒரு ரூட் வழியா நம்ம வெளியில போகும். அதுதான் ஒண்ணு ஸ்கின் மூலமாக, அதாவது வேர்வை மூலமாக நச்சுப் பொருட்கள் வெளியேற ஆரம்பிக்கும். 2வது சிறுநீரகம் மூலமாக யூரின் வழியாக நச்சுப் பொருட்கள் வெளியேற ஆரம்பிக்குது. அதே போல கலோன். கலோன் அப்படிங்கிறதுன்னா மலம் போகக்கூடிய பாதை. பெருங்குடல் இதுல இருந்து இந்த நச்சுப் பொருட்கள் மலம் வழியாக வெளியில போக ஆரம்பிக்கும். அதே போல நுரையீரல் வழியாகவும் நச்சுப் பொருட்கள் வெளியில போக ஆரம்பிக்கும். சளி மூலமாகவோ, இருமல் மூலமாகவோ, தும்மல் மூலமாகவோ இதெல்லாமே நுரையீரல்ல இருந்து வெளியில போகக்கூடியது. அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல சேரக்கூடிய இந்த நச்சுப் பொருட்கள் இது எல்லாமே ஃபேட் செல்ஸ், அதாவது கொழுப்பு செல்களுக்குள்ள, கொழுப்பு கட்டிகளுக்குள்ள போய் தங்க ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி போன் மேரோ, எலும்பு, மஜ்ஜை, லிவர்ல அதிகமாக தங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ஸ்ல, ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா நச்சுப் பொருட்கள் அதிகமாக, எஸ்பெஷலி இந்த யூரிக் ஆசிட்லாம் இருக்கும்போது ஜாயின்ஸ் அதிகமாக பெயின் வந்து ஏற்படும். பிளட்ல கலக்குது. அதே போல டிஷ்யூஸ், திசுக்கள் அதிகமாக கலக்க ஆரம்பிக்கும். தசைகள், மசில்ஸ்லயும் இது கலக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக இந்த நச்சுப் பொருட்கள் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயுமே போய் தங்க ஆரம்பிக்கிறதாலுமே இது அந்த உறுப்புகளோட செயல்படுத்தக்கூடிய நிலையை பாதிக்க ஆரம்பிக்குது. இதனாலேயே பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த டாக்ஸிக் லெவல்ஸ் எதுவுமே பல நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள உருவாகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அதனாலதான் நம்ம உடம்புல இருந்து தொடர்ந்து இந்த நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்காக ஆயுஷ் சாந்தியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கிளீன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஆயுஷ் சாந்தி டாக்ஸ் கிளீன் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கலோன், மோஷன் போகிறதுல பிரச்சனைகள் ஏற்படாமல், மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ரத்தத்தை சுத்திகரிச்சு ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை யூரின் வழியாகவோ, ஸ்கின் வழியாகவோ, நுரையீரல் வழியாகவோ வெளியேற்றக்கூடியது. முக்கியமா அது ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ், அதாவது கல்லீரல். கல்லீரல் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. லிவர் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. செரிமான சக்தி இதுவும் அதிகமாக்க முடியும். அதே போல மெட்டபாலிசம், ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள முழுமையாக சென்றடையறதுக்கும் டாக்ஸ்கிளீன் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ், இது கிருமிகள், கெட்ட கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வளராமல் தடுக்க முடியும். அதே போல ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடிய, எஸ்பெஷலி ஆக்னி, பிம்பிள், இந்த மாதிரி முகப்பரு போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதான் இந்த ஆயுஷ் சாந்தியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கிளீன். டாக்ஸ் கிளீன்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு த்ரிஃபலா. த்ரிஃபலா அப்படிங்கிறது என்ன? நெல்லிக்காய், தாண்டிக்காய் மற்றும் கடுக்காய், இது மூணு சேர்ந்ததுதான் இந்த த்ரிஃபலா. த்ரிஃபலா எடுக்கிறதுனால என்ன ஆகுது? செரிமானத்தை அதிகப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த த்ரிஃபலால இருக்கு. மோஷன் போகக்கூடிய பாதை இது சீராகிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அடுத்ததா நீம்ங்கிறதுனா வேம்பு. வேம்புக்கு இம்யூனோ மாடுலேட்டரி அப்படின்னு சொல்லி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது நீம். இரண்டாவது பிராட் ஸ்பெக்ட்ரம். கிருமிகள், நம்ம உடம்புல பெரும்பாலான இருக்கக்கூடிய கிருமிகள் இதை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதும் நீம். ஏன்னா நம்ம உடல் காட்டக்கூடிய ஒரு வழி. அதிக அளவுல நச்சுப்பொருள் உடம்புக்குள்ள போய் சேரும் போது என்ன ஆகுது? நம்ம உடல் இமீடியட்டா ரியாக்ட் பண்ணக்கூடியதா இந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம். வீக்கம் ஏற்படாமல் குறைக்கக்கூடியது நீம். அடுத்ததா ஹல்திங்கிறதுனா மஞ்சள். மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின், இந்த பொருள்னால ஆன்டி இன்ஃப்ளமேஷன், தட் இஸ் வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல ஆன்டி மைக்ரோபியல், கிருமி நாசினி. மூன்றாவதா ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியுது. அதே போல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய விதம் இதுவும் அதிகமாகும். ஏன் முக்கியமா லிவர் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றா, பிகாஸ் பொதுவாகவே லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நைட் 11 மணி ஆரம்பிச்சு காலைல 3 மணி, அதாவது இந்த 4 மணி நேரம் இதான் லிவர் ஒர்க் ஆகக்கூடிய நேரம். பொதுவாக அதனால தான் நம்ம நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேரத்துக்கு தூங்கினா என்ன ஆகும்? அப்போ லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். லிவர் ரத்தத்தை சுத்திகரிச்சு உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ரொம்ப லேட்டா நம்ம படுக்கும்போது என்ன ஆகுது? கல்லீரல் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய நேரமும் குறைய ஆரம்பிக்குது. இதனால நச்சு பொருள் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தங்க ஆரம்பிக்கலாம். சிரட்டா அப்படிங்கிறது நிலவேம்பு.
இப்போ மெயினா கொரோனாக்கு என்ன சொல்றாங்க, எல்லாருமே நிலவேம்பு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அதுலயும் நல்ல கிருமி நாசினி அதிகமாக இருக்கு. ஸோ நிலவேம்பு எடுக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். ஆர் லூஸ் மோஷன், டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது நிலவேம்பு. வயிறு உபசமா இருக்குன்னு சொல்லுவோம், ப்ளோட்டிங். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா அப்படியே வயிறுல அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு மாதிரி உபனா மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஸோ அதை குறைக்கக்கூடியது நிலவேம்பு. புழுக்கள் இருக்கலாம், இதை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்றக்கூடிய தன்மை நிலவேம்புல இருக்கு. ஸ்வர்ணபத்ரி. ஸ்வர்ணபத்ரி அப்படிங்கிறது இதுவும் ஒரு விதமான முக்கியமான ஒரு மூலிகை. நிலக்கீரை, நிலவரை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்வர்ணபத்ரி. இது நேச்சுரல் லாக்ஸேட்டிவ். லாக்ஸேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, நம்ம மோஷன் போற அந்த பவல் மூமெண்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதான் லாக்ஸேட்டிவ். ரெண்டாவது நேச்சுரல் டயூரோட்டிக். டயூரோட்டிக்னா பிளட்டோட திக்னஸ் கம்மி பண்ணி ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியதான் டயூரோட்டிக்ஸ். ஸோ நிலவரை, ஸ்வர்ணபத்ரி அப்படிங்கிறது இந்த ஒரு மூலிகை. இது ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு டயூரோட்டிக். இன்கேஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுனா யூரின் ஃப்ரீயா போகாது. ஸோ யூரின் போகாத போது என்ன ஆகும்னா காலில் எடிமா, இந்த வீக்கம் ஆரம்பிக்கும். அதாவது நீர் காலில் போய் அதிகமாக தங்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்வர்ணபத்ரி இந்த மூலிகை இருக்கிறதுனால என்ன ஆகுது, யூரின் ஃப்ரீயா போகிறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ செரிமான கோளாறுகள் ஏற்படுறதுனால பாதிக்கக்கூடிய மெட்டபாலிசம் இதையுமே கண்ட்ரோல் பண்ணி ஸோ ஃப்ரீயா மோஷன் போகக்கூடிய தன்மை அண்ட் ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்வர்ணபத்ரி. அடுத்தது மிர்ச்சா. மிர்ச்சா அப்படிங்கிறது என்ன, மிளகு. ஸோ மிளகுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் இதை அதிகப்படுத்தக்கூடியது மிளகு. ஸோ இதுவும் திசுக்கள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் இதை வெளியேற்றக்கூடிய தன்மை மிளகுல இருக்கு. அதே போல இது பாக்டீரியோஸ்டாட்டிக், அதாவது கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை. அதே போல ஃபங்கஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை மிளகு இருக்கு. முக்கியமாக தொண்டை, த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு இருக்கு அப்படின்னா நுரையீரல இருக்கக்கூடிய இந்த கெட்ட கிருமிகள், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது மிளகு. ஸோ இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த இன்கிரிடியன்ஸ். இதுதான் ஆயுசாந்தேல இருக்கக்கூடிய டீடாக்ஸ் டாக்ஸ் கிளீன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஆயுசாந்தே டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். 705 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், 23.5 இதோட பாயிண்ட் வேல்யூ. பெரும்பாலும் பலவிதமான நோய்கள், அதாவது குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் போன்ற ஜாயிண்ட் பெயின் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், or even psoriasis மாதிரியான கண்டிஷன்ஸ். ஸோ இது மாதிரி குரானிக் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய இந்த நோய்கள் இது எல்லாமே அடிப்படையாக எதை பாதிக்கும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை பாதிக்க ஆரம்பிக்கும். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கீமோ ஆர் ரேடியேஷன் தெரப்பி, இந்த ட்ரீட்மெண்ட்ல உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை அழிக்க ஆரம்பிச்சு. அதனாலேயே அந்த ட்ரீட்மெண்ட் போறவங்கனாலே என்ன ஆகுது, ரொம்ப வேகமாக அவங்க உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல இந்த டயபெட்டிஸ் இருந்தா, டயபெட்டிஸ்ல நம்ம டேப்லெட்ஸ் போட்டு இன்சுலின் போட்டு சுகர் லெவல்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் எக்ஸஸ் குளுக்கோஸ் நம்ம பிளட்ல சுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது ஒரு செல்களுமே பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் ஏற்படுறதுக்கான ஒரு காரணம். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எடுத்தீங்கனாலும் அதே போலதான். ஸோ ரத்த ஓட்டம் நேரோயிங் இருக்கு, இல்லை இந்த பிளாக் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது. ரத்த ஓட்டம் குறையும் போது ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள முழுமையாக போய் சேர முடியாது. அப்போ செல்களும் திரும்ப பாதிக்க ஆரம்பிக்கும். ஜாயின்ஸ்குள்ள ஏற்படக்கூடிய தேய்மானம் இருக்கலாம், யூரிக் ஆசிடோட டெபாசிட் ஜாயின்ஸ்ல அதிகமாக இருக்கலாம். ஸோ இதுவுமே என்ன பண்ணும், ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிச்சாலுமே இதுவும் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அப்ப இந்த மாதிரி நச்சு பொருள்கள் இது அதிகமாக ஒரு உறுப்புகளையுமே தங்க ஆரம்பிக்குது. இல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட், டயபெட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தா கூட அதனாலுமே என்ன ஆகும், அந்த உறுப்புகள் இன்னும் வேகமாக பாதிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த உறுப்புகளோட பாதிப்பு ஆர் லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய நோய்கள்
மற்ற செல்களை பாதிக்காம திரும்ப அந்த ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதற்காக தான் ஆயுசாந்தே வைட்டல் காம்ப்ளெக்ஸ். இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஒன்னு ஆம்லா. ஆம்லாங்கிறது நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரெண்டாவது கிரேப் சீட், திராட்சை பழையோட விதைகள். கிரீன் டீ ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கக்கூடியது, உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடியது. அண்ட் கேரட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கேரட் முக்கியமாக விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது. ஈவன் டீடாக்சிஃபை பண்ண முடியும். அதே போல பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே கேரட் எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கு. ஸோ இந்த 4 விதமான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம். அதனால்தான் ஆயுசாந்தே வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. அப்ப அந்த டிசீஸ் ப்ரோக்னாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புகள்ல இருந்து மற்ற உறுப்புகளுக்கு பரவி ரொம்ப வேகமாக அந்த செல்கள் பாதிப்புல இருந்து தடுக்கக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், செல்களுக்கு தேவைக்கூடிய செல்கள், திசுக்கள் இதுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் செல்கள் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப உற்பத்தியாகும் நல்ல ஆரோக்கியமான செல்களாக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த செல் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் எதையுமே அதிகப்படுத்தக்கூடியது வைட்டல் காம்ப்ளெக்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதே போல உடல் சோர்வு தன்மையும் களைப்பையுமே நீக்கக்கூடியது ஆயுசாந்தே வைட்டல் காம்ப்ளெக்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஆம்லா அண்ட் கிரேப் சீட், கிரீன் டீ, ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பவர், அந்த எனர்ஜி இதை கொடுக்க முடியும். ஸோ எந்த விதமான சூழ்நிலையுமே ரொம்ப அந்த சோர்வு தன்மை, களைப்பு ரொம்ப வேகமாக நம்ம தாக்காமல் எப்போதுமே உற்சாகமாக நம்மளால செயல்பட முடியும். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஈவன் ப்ரிவென்டிவா கூட டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ வராமல், ஈவன் கேன்சர் கூட வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுலயும் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ், ஏன்னா ஆம்லாக்கு வந்து பிளட்ல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கு. அதே போல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆம்லால இருக்கு. கிரேப் சீட்ஸ், ஸோ கிரேப் பொறுத்த வரைக்கும் லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சோர்ஸ். ஈவன் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் திராட்சை பழம் தேவை. கிரீன் டீ பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கக்கூடியது. அண்ட் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய கேரட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த 4 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியதான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஈவன் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ப்ரிவென்டிவா கூட டெய்லி நம்ம எடுத்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அகெயின் டாக்ஸ்கிரீன் ஆர் வைட்டல் காம்ப்ளெக்ஸ், ஈவன் இந்த ப்ராடக்ட்ஸ் கூட மினிமம் ரெக்கமெண்டட் ஏஜ் அப்படிங்கிறது 18 வயசுக்கு மேல. ஸோ வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது 14 வயசுக்கு மேல கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். ப்ரிவென்டிவா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 40 வயசுக்கு மேல டெய்லி மற்ற சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறார் போல வைட்டல் காம்ப்ளெக்ஸ் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 கேப்சூல்ஸ் மார்னிங் அண்ட் நைட் எடுத்துட்டு வரதுனால ஸோ நம்மளுடைய செல்கள் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ எப்போதுமே நல்ல ஒரு எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா இது நம்ம உடம்புக்குள்ள இருந்துக்கும்.